மதுரையிலேருந்து ஒரு குடும்பம் திருநெல்வேலி நோக்கி போய்கிட்டு இருக்கு, வள்ளியூரை நோக்கி. நாகர்கோவிலேருந்து ஒரு குடும்பம் திருநெல்வேலி நோக்கி வந்துகிட்டு இருக்கு. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தனிஸ்லாஸ் அப்படிங்கிற அவருடைய குடும்பம், அவர் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி மயிலோடை அப்படிங்கிற ஒரு ஊரை சார்ந்தவர். குடும்பத்தில் ஒரு ஷிஃப்ட் காரில் 7 பேர், அவருடைய மனைவி, மருமகள், அவருடைய மகன், 2 பேரப்பிள்ளை, ஒரு பையன், பேர குழந்தைகளோட போகிறாங்க. ஏத்தாப்பில் ஒரு இன்னோவா காரு. அவங்க மதுரையில் ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வள்ளியூர் பக்கத்தில் ஒரு கிராமம் மாரியப்பன் அப்படிங்கிற ஒரு குடும்பம் இந்த பக்கம் வராங்க. ஒரு 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 ஓட்டுநருடைய தவறு ஒட்டுமொத்தமான ஒரு குடும்பத்துடைய மொத்த கனவையும் சிதைச்சு அழிச்சிருச்சு. ஸ்விஃப்ட் காரில் இருந்த ஜோகன் அப்படிங்கிற ஒரு குழந்தைய தவிர 6 பேர் சம்பவ இடத்துல உயிரிழந்தாங்க. இன்னோவா கார் இந்த பக்கம் ரோட்டில் போய்கிட்டு இருக்கு, திருநெல்வேலியிலேருந்து வள்ளியூர் நோக்கி. அந்த 4 வழிச்சாலை அந்த பக்கம் ரோட்டில் ஸ்விஃப்ட் கார் வந்துக்கிட்டு இருக்கு. சம்பந்தமே கிடையாது, நேருக்கு நேர் மோதிடுச்சு, இல்லை குறுக்க மோதிடுச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. சம்பந்தமே இல்லாமல் 4 வழிச்சாலையில் இந்த பக்கம் போகிற இன்னோவா காரு ஒரு டிரைவருடைய கட்டுப்பாட்டை மீறி சென்டர் மீடியேட்டரை தாண்டி, எவ்வளோ பெருசு இருக்கும், கிட்டத்தட்ட 8 அடியில் இருக்கும் சென்டர் மீடியேட்டர். அந்த சென்டர் மீடியேட்டரை தாண்டி அந்த பக்கம் வந்த ஸ்விஃப்ட் காரில் ஸ்விஃப்ட் கார் அப்பளமாக நொறுக்கி போச்சு. சம்பவ இடத்துலேயே ஜோபட். பெரிய வேதனை என்னன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய ஆதரவாளர், நாம் தமிழர் கட்சியுடைய எல்லா கூட்டங்களையும் கலந்து கொண்டவர், ஒரு முக்கியமான பொறுப்புகளிலே தவிர நாம் தமிழர் கட்சியுடைய உறுப்பினராக பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் தன்னுடைய பங்களிப்பை ஒரு பொறியாளராக பணி செஞ்சு, அப்பாவும் பொறியாளர், வீடுகள் கட்டி கொடுக்குற தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல குடும்பம், ஒரு பெரிய தமிழ் குடும்பம், நல்ல எனக்கு அறிமுகமான நபர். எனக்கு பார்த்த உடனே அந்த அதிர்ச்சி மீளவே முடியல, அவ்வளவு வேதனை. ஏன்னா ஒரு 6 வயது குழந்தை, 5 வயது குழந்தை, 3 வயது அந்த பையன் மட்டும்தான் இப்போ ஐசியூவில் அவனுக்கு செயற்கை சுவாசம் கொடுத்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அது தவிர 6 பேரும் 5 பேர் இறந்துறாங்க. அந்த தனிஸ்லாட் மட்டும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, என் மகன் பேர குழந்தைகளுடைய உடலை எடுக்கும்போது என்னையை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவரும் அரசு மருத்துவமனை கொண்டு போகிற பாதியில் இறந்தார். இதில் என்னென்னா, அந்த இன்னோவாவில் இருந்த ஒரு நபர் மரணம் அடைஞ்சிட்டாரு. இந்த ஓட்டிட்டு வந்த யார் இந்த தவறை செஞ்சாரோ, யார் இத்தனை பேருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தாரோ, அந்த மாரியப்பன் அப்படிங்கிற அந்த ஓட்டுநர் தப்பிச்சிட்டார். அவர் இன்னைக்கு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார், அரைக்குறையாக அடிபட்டு. ஒருத்தனுடைய அலட்சியம் ஒட்டுமொத்தமான ஒரு குடும்பத்தை சிதைச்சு போட்டு, எங்கே எவ்வளவு கனவுகளோடு அந்த பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, எவ்வளவு கனவுகளோட மகிழ்ச்சியாக அந்த காரில் பேசிட்டு போயிருப்பாங்க. ஏதோ ஒரு பணி நிமித்தமாக போயிருக்காங்க. அவங்க மொத்தமாக ஒருத்தனுடைய தவறு மொத்தமாக இன்னைக்கு ஒரு 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 ஊரே இன்னைக்கு கண்ணீரில் தத்தளிச்சு நிற்கிது. மயிலோடை அப்படிங்கிற அந்த ஊரே. அவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுங்க, அவங்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறது கூட, கோரிக்கை வைப்பதற்கு கூட நிவாரணம் வாங்க கூட அந்த குடும்பத்தில் யாரும் இல்லை. நீதி கிடைக்கணும்னு சொல்ல கூட அந்த குடும்பத்தில் 3 வயசு குழந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் சாலைகளில் போகும்போது நம்ம பாதுகாப்பு போகிறதுங்கிறது நம்மளுடைய பாதுகாப்பு மட்டும் கிடையாது, அது இன்னொருத்தருடைய பாதுகாப்பு. நாம் வேகமாக போய், நாம் கவனக்குறைவாக போய், நாம் அலட்சியம் இதாக போய் அது இன்னொருத்தருடைய கனவை சிதைச்சு போடுறதுனா அதை விட கொடுமை, அதை விட மோசமான செயல் உலகத்திலே கிடையாது. அதனால் ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் நம்மளுடைய அக்கறையோடு நம்மளால் இன்னொருத்தன் பாதிக்கப்படக்கூடாது, இன்னொரு குடும்பத்துடைய கனவு சிதைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவாது குறைந்தபட்ச வேகத்தோடு, அவ்வளவு அவசரமாக போய் என்னடா பண்ண போகிறீங்க, அவ்வளவு அவசரமாக போய் எதனா சாதிக்க போகிறீங்க, அவ்வளவு அவசரமாக போய் ஒரு குடும்பத்துடைய கனவை சிதைப்பதற்கு அந்த உரிமையை உங்களுக்கு எவன்டா கொடுத்தது? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.